ஹாய் கைஸ், இங்கே நம்ம வீடியோவில் கிரேச்சர் கமெடிஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போட்டுமே நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சீரிஸோட கதை என்னென்னா, அமெண்டா வாலர் இருக்காங்களே, கிரேச்சர்ஸ்லாம் இருக்கிற ஜெயிலில் ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அமெண்டா வாலருக்கு பிரச்சனை வருது. அதனால கிரேச்சர்ஸ்லாம் சேர்த்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு இந்த சீரிஸோட கதை. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சீரிஸில் வர கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பல்சமான ஆக்டர்ஸ் தான் டப்பிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜேம்ஸ் கன்னோட தம்பி ஷான் கன், டேவிட் ஹார்பர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் ஹாப்பர் கேரக்டர் நடிச்சிருப்பார்ல அவர். இந்த மாதிரி ஓரளவுக்கு நோன் ஃபேஸ் தான் இந்த சீரிஸில் உள்ள கேரக்டருக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனாலேயே குழந்தைங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ஒரு R-rated சீரிஸ். மொதல் எபிசோட நியூடிட்டி இருக்கும். அதை தாண்டி எக்கச்சக்க கோரான சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கும். அதனால இந்த சீரிஸ் 18+ தான் பார்க்க முடியும், என்னதான் அனிமேஷனாகவே இருந்தாலும். அடுத்தது சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு எபிசோட 20 to 25 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஒரு இடத்துலையும் போரே அடிக்காது. அதனால சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம இந்த கதையை சூசைட் ஸ்குவாட் மூலமே பார்த்துருப்போம். அந்த கதையை தான் இல்லையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நிறைய பட்டினிங்கரிங்லாம் பண்ணி மாற்றி வச்சு நிறைய கேரக்டர்ஸ்க்குலாம் இன்டெப்த் கொடுத்து எல்லா கேரக்டருமே ஆல்மோஸ்ட் பேக் ஸ்டோரி சொல்லி எல்லா கேரக்டரும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க்காக இருந்தது சொல்லலாம். குறிப்பாக ஒரு கேரக்டர் சொல்லணும்னா, வெசன்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பார்க்கும்போது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 வர ரக்கூன் கேரக்டரை ஞாபகப்படுத்தும். அந்த ரக்கூன் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்கு ஃபேன்ஸ் ஆகிடுவாங்கிறது டவுட்டே கிடையாது. அனிமேஷன் பொறுத்தவரைக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. பொம்மை படம் பார்க்குற ஃபீலே ஆகலை. முடிஞ்சது மெச்சூரான கண்டென்ட் தான் உள்ளே வச்சிருக்காங்க. அதனால மார்வல் ஃபேன்ஸு தாண்டி DC ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஹென்ரி கேவில் தூக்குனதுலேருந்து அவங்க மேலே செம காண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சீரீஸில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, DCU கண்டிப்பாக MCUக்கு டஃப் கொடுக்குறது சந்தேகமே கிடையாது. மற்ற சீரீஸில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருந்தாங்க. அதுவே கூட சொல்கிறதுக்கு இந்த சீரீஸில் எதுவுமே கிடையாது. ஓவரால் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் புது DCU ஃபாலோ பண்ண போகிறேங்கிற நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அதனால மிஸ் தரமான பார்த்துருங்க. ஓகே கைஸ், நீங்கள் இந்த சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.